நமசிவாயம். ஜெய் வாராகி. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார், அன்பே சிவமாவது யாவரும் அறிந்தபின், அன்பே சிவமாய் யாவருள்ளும் அமர்ந்திருப்பாரே. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமான் சொக்கநாதருடைய திருவடிகளை வணங்கி, இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நிச்சம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி, உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி. ஜெய் வாராகி. அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, அன்பு மேஷராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு புரட்டாசி மாத ராசி பலன்கள். இந்த புரட்டாசி மாதம் மேஷராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரையில் மேஷராசி என்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னியிலேயே வீற்றிருக்கிறார். அப்போது உங்கள் ராசிநாதன் 6ல் இருக்காருங்க. அதே போல் லாபஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் அவரும் நிவர்த்தி அடைஞ்சு மகரத்திலே வீற்றிருக்கிறார். 10ஆம் இடமா என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார். 10 சேர்ந்திருக்கிறார். அப்போ இந்த கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் ஸ்தானம், தொழில் ஸ்தான அதிபதி, அதோடு கூட உங்களுடைய ராசிநாதன். அதே போல் அந்த ராசிநாதன் செவ்வாய் பகவான் யார் கூட இணைந்திருக்கிறாருன்னா 5க்கும் 3, 6க்கும் உடையவனோடு சேர்ந்திருக்கிறார். 5ஆம் அதிபதியோடு இணைந்திருக்கிறார். பொதுவாக கன்னியில் செவ்வாய் தங்குவது அவ்வளவு சிறப்பு இல்லை. அப்போ இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்பொழுது மேஷராசி என்பர்களே, இந்த புரட்டாசி மாதம் தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரையில், வியாபாரத்தை பொறுத்தவரையில், உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்தவரையில் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மேஷராசி என்பர்களே. மற்ற விஷயங்கள்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். ஏன்னா 6ஆம் இடம் சம்மந்தப்படும் போது நோய், எதிரி, கடன், வம்பு வழக்கு, கடன் கொடுத்தவங்களை கேட்குறது, அல்லது நாம் புதுசாக ஏதாவது கடன் வாங்கிறதுக்காக முயற்சி செய்கிறது, இதெல்லாம் நிறையவே இருக்கும். முதல்ல வருமானம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கின்ற பொழுது தொழில் ஸ்தான அதிபதியோடு தொழில் காரகனும் இணைந்திருக்கிறார். எல்லாம் ஒருவரே. அவரோட குரு இணைந்திருக்கிறார். பாக்யாதிபதி இணைந்திருக்கிறார். அப்போ மேஷராசி என்பர்களே, தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆர்டர்ஸ், அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள், சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் அந்த ஏற்றுமதி இறக்குமதி அந்த பிஸ்னஸ், அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது. டிரான்ஸ்போர்ட்னால் அது எல்லாமே அதில் அடக்கும். அப்போ ஏர் கார்கோ இருக்கும், ஷிப் கார்கோ இருக்கும், ரோட் கார்கோ இருக்கும், ரோட் டிரான்ஸ்போர்ட் இருக்கும். அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்க்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமாக அமைகிறது. அதோடு மட்டுமல்ல, மேஷராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில் லாபம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதே போல் தொழிலில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தொழில் பிரச்சனைகள் குறையும் மேஷராசி என்பர்களே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கும். ஒவ்வொருத்தர் அந்த பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகளாக இருக்கலாம், ஒருத்தர் பார்ட்னர்ஷிப்பால் ஏமாந்தவங்களாக இருக்கலாம், அல்லது எனக்கு நீங்கள் இவ்வளோ தரணும் அப்படின்னு இல்லாத காசை பொய் சொல்லி ஏமாற்றி பொருள் பறிக்கக்கூடியதாக இருக்கலாம், மிரட்டுறதாக இருக்கலாம். அப்போ இது போல் ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டு
டைப் ஆஃப் அந்த கேசஸ், வம்பு வழக்குகள், அந்த மாதிரி இருந்து வரக்கூடிய வம்பு வழக்குகள்லாம் கூட இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு நல்ல முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேஷராசி என்பர்களே, கலகம் பிறந்தால் தான் வழி பிறக்கும். அப்போ கலகம் எப்போ பிறக்கும்னாக்கா பிரச்சனையை உண்டு பண்ணால் தான் அதுக்கு முடிவு தெரியும். ஆகையினால் இது முடிவுக்கான அந்த உங்கள் பிரச்சனைகளுக்காக எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு முடிவு ஏற்படக்கூடிய, தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. சரி, இப்போ அந்த 6ஆம் பாவம்னு சொன்னீங்களே சாமி, அதை பற்றி தான் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா, மேஷராசி என்பர்களே, பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும் மேஷராசி அன்பர்களே. இப்போ 6ல் இருக்கக்கூடிய செவ்வாய் அதோடு 3ஆம் அதிபதியோடும் 6ஆம் அதிபதியோடும் இணைந்திருக்கிறார். இதில் ஒரு ஆறுதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 5ஆம் அதிபதியோடு இணைந்திருக்கிறார். அப்போது 6ஆம் இடத்துல ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அப்போ அந்த 5ஆம் அதிபதியும் 6ஆம் இடத்துல தான் இணைந்திருக்கிறார். அப்போ இந்த வம்பு வழக்குகளாகட்டும் அல்லது கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகளாகட்டும், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக, ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் மேஷராசி என்பர்களே. பொதுவாக பிஸ்னஸ் நல்லா இருக்குது, வருமானம் நல்லா இருக்குது, ஆனால் அதே சமயத்தில் ஆரோக்கியம், ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மேஷராசி என்பர்களே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வேலைவாய்ப்பும் இந்த புரட்டாசி மாதம் சிறப்பானதாகவே இருக்கும் மேஷராசிக்கு. ஏன்னா அது எப்படி தொழில்துறை சிறப்பாக இருக்கும்னு சொன்னோமோ அதே போல் தாங்க வேலை வாய்ப்புகளும் சிறப்பானதாகவே இருக்கும். தேவையான அளவுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும். அதே போல் வேலையில் நிறைய இடமாற்றங்கள் இருக்கும், டிரான்ஸ்ஃபர் இருக்கும். ஒரு சிலருக்கு உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உங்களுடைய நேம் அந்த லிஸ்ட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் இந்த புரட்டாசி மாதம் மிக மிக ஒரு முக்கியமான மாதமாக அமைகிறது. அரசியல் துறையில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அரசியலை சார்ந்த மேஷராசி அன்பர்களே. ஏன்னா ராசிநாதனுடைய நிலைமை சரியில்லை. அப்படிங்க புதிய முயற்சிகள் எடுப்பது, இல்லை ஏதாவது போஸ்டிங்காக பணங்காசு செலவு பண்ணுறது, இல்லை வேறு ஏதேனும் புதிய முயற்சிகள் எடுப்பதாக இருந்தால் அதுக்கு அடுத்தடுத்த மாதங்களில் எடுத்துக்கலாம். ஸோ அரசியலை சார்ந்த மேஷராசி என்பர்கள் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் புதன் சுக்கிரனுடைய சேர்க்கை, இத்தனை நாளாக புதன் சுக்கிரன் சேர்ந்துருந்தாங்க. இந்த மாதம் தான் சுக்கிரன் துலாம் ராசிக்கு தன்னுடைய உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவத்தில் என்று சொல்லக்கூடிய துலா ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அப்போ சினிமா துறையை பொறுத்தவரையில் இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். சினிமா துறையை பொறுத்தவரையில் வெற்றி பெறக்கூடிய மாதமாகவும் வெற்றியை தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது சினிமா துறையை சார்ந்த நண்பர்களே. உங்களுக்கான பட வாய்ப்புகளாகட்டும் அல்லது உங்களுடைய வருமானமாகட்டும் மீண்டும் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நின்று போன விஷயங்கள் எல்லாம், அதாவது ப்ராஜெக்ட் எல்லாம், தடைப்பட்ட காரியங்கள், தடைப்பட்ட விஷயங்கள், தடைப்பட்ட தொழில்கள் இவையெல்லாம் மீண்டும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது மேஷராசி என்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், இந்த பூமி சார்ந்த தொழிலை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், அதே போல் டெண்டர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இன்னும் அந்த பூமி சார்ந்து என்னெல்லாம் ஜாப் இருக்கோ எல்லாமே, கமிஷன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸோ இவை எல்லாமே இந்த மாதம் சிறப்பான மாதமாகவே இருக்கும். இந்த புரட்டாசி மாதமாக இருந்தாலுமே கூட ரியல் எஸ்டேட் ரொம்ப அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஆனால் என்னென்னா, நீங்கள் புதிய முதலீடுகள் செய்வதோ புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பட் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ண இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் அது நார்மலாக வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ அதில் ஸ்ட்ரகிளிங் வராது. ஸோ அந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா குடும்பத்தில் மேஷராசி என்பர்கள், இந்த பெண்கள், குறிப்பாக பெண்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய கணவன்மார்கள் ஏதேனும் ஒரு மிஸ்டேக், அதாவது அந்த
உறவு முறைகளை வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஏன்னா பெண்களுக்கு செவ்வாய் தான் கணவனாக அமைகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல மறைகின்ற பொழுது, அதுவும் 3க்கும் 6க்கும் உடையவனோடு சேர்ந்து மறைகின்ற பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்படி ஏதேனும் உறவு முறைகள், ஆண் பெண் உறவு முறைகள், அதாவது அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அட் சேம் டைம் அது அவங்க வந்து காதலர்களாக இருக்கலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், மேபி, ஓகேவா? ஸோ அந்த எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஆண்களுடைய விஷயத்தில் பெண்கள் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இல்லை அப்படி ஆமாம் சாமி நீங்கள் சொல்கிறது கரெக்டு, தப்பு நடந்திருக்கு, செஞ்சுட்டாருனாக்கா அதை காப்பாற்றுவதற்கு கொஞ்சம் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். உறவு முறைகள் நல்லபடியாக, அதாவது ஃபேமிலியை பொறுத்தவரை ஃபேமிலி சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி அன்பர்களே, அன்பு நேயர்களே, நாம் பதிவின் தொடக்கத்தில் சொன்னதைப் போல எல்லாம் வல்ல அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஸோ நாம் ஆசிரமம் அமைக்கிறதுக்கு இடம் பார்த்துட்டுருக்கோம். நாம் தேடக்கூடிய இடம் மனசில் உங்களுக்கு தோன்றுமையானால், நான் கொடுக்குற சாமி அப்படின்னு தோன்றுமையானால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு, அதே போல் எந்த மங்கள விசேஷங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக கைராசியான முறையில் செய்து தரப்படும். ஆலய கும்பாபிஷேகங்களிலிருந்து திருமண வைபவங்களிலிருந்து கணபதி ஹோமம், கிரகப்பிரவேசம் எல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும். தேவையெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.